அனைவருக்கும் வணக்கம். நம்ம வழக்கம் போல வைக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு சில பொருட்கள் மட்டுமே சேர்த்தி குளிர்காலத்துக்கும் மழை காலத்துக்கும் ஏற்ற மாதிரி கொஞ்சம் உடம்புக்கு ஹீட்டை கொடுக்குற மாதிரியான ஒரு ரசம் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு, சீரகம், கொஞ்சமாக தனியா, கொள்ளு, வரமிளகாய், இதெல்லாமே அரைக்கிறதுக்காக தான். அடுத்தது சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி 2. இது கொத்தமல்லியோட காம்பு. நம்ம மேலே இருக்கிற இலையை ரசத்துக்கு கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டு இறக்குவோம். இந்த காம்பு அரைக்கிறதுக்கு போட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற எல்லா பொருளையும் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் இந்த அளவுக்கு தான் வரும், நறுநரப்பாக தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானோடனே கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதெல்லாமே நீங்கள் ரெகுலராக போடுற மாதிரி நார்மலாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். நல்லா வாசனை வர வரைக்கும், பச்சை வாசனையெல்லாம் போக வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போ நம்ம புளிக்கரைசல் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு குழம்பு எதுவும் வைக்கல, ரசத்தில் தான் சாப்பிட போகிறோம். அதனால கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகவே வைக்கிறேன். இப்போ புளியை கரைச்சிட்டு நான் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிறேன். உள்ள ஊற்றியாச்சு. இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது 2ஐயும் போட்டு கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நுரையெல்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு நான் வீட்டில் அரைச்ச கொஞ்சமாக சாம்பார் மிளகாய் தூளும் அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கொதி வந்துடணும். பச்சை வாசனையெல்லாம் போயிடணும். இந்த அளவுக்கு கொதிச்சினா தான் நல்லாயிருக்கும். கொள்ளு இருக்கிறதுனால நல்லா கொதி வந்தால் தான் அது எல்லாமே நல்லா வேகும். உங்களுக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நம்ம சூடான சாதத்தில் ஊற்றி பரிமாறலாம். இதுக்கு உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு வறுத்து வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.